Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யிறதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மசாலா பொருளை ஃப்ரை பண்ணி அரைக்க வேண்டியது இருக்கும். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். இந்த கடாய் சூடான உடனே நல்லா சூடான உடனே 2 பட்டை, 3 கிராம்பு, காரத்துக்கு ஏற்ப 4 வரமிளகாய், கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணும் பொழுது அதோட ஸ்மெல் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நம்ம சேர்த்திருந்த மசாலா பொருள் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு திரும்பவும் அதே கடாயை சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி 100 மில்லி அளவு ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் சூடான உடனே 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதில் சின்னதாக 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் நிறையா சேர்த்துருக்கோம். 1 கப் அளவு உளிச்சி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை எண்ணெயில் இது போல் கலந்து விட்டுருங்க. இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கனோட ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சிக்கனோட நல்லா கலந்து வர மாதிரி இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கனோட இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே கலந்து நல்லா ஜூஸியாக வெந்து வரும். டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்படி எண்ணெயிலே இந்த சிக்கன் வேகும் பொழுது சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நிறையாவும் தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு தண்ணி எல்லாமே சுண்டி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சிக்கன் எல்லாமே பாதியாக குக்காகி வந்துருச்சு. கொஞ்சமாக குக்கானா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டி சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட பெப்பர் சிக்கன் எல்லாமே டேஸ்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.